அன்பு, ரூம்குள்ள வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. என்னங்க ஆச்சு? எதுவும் ப்ராப்ளமா? ஆஹா, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்பா ஊருக்கு போயிட்டாருன்னு சொன்னேல, இப்போ அப்பா வந்துட்டாரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அப்பனா உங்க அப்பாக்கு நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிருமாங்க? இல்ல இல்ல, பயப்படாதீங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் இல்லாத டைம்ல அப்பா எங்க ரூம்குள்ள வந்துருவாரோன்னு சொல்லிட்டு தான் நானும் ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் இருந்தேன்னா ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம்ல, இல்லனா நீங்க தனியா மாட்டிப்பீங்க. புரியுதுங்க. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும். ஐயோ, என்னங்க நீங்க? உங்க ரூம்குள்ள நீங்க இருக்க வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. என்னங்க? சொல்லுங்க. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அட, என்னன்னு சொல்லுங்க. ஏதோ கேட்க வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்றீங்க. அது அது ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். ஐயோ, என்னன்னு சொல்லுங்க. அது இன்னைக்கு டேட்டு 24 தானுங்க. ஆமா. இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாளுங்க. ஓ, அப்படியா? சூப்பருங்க. அம்மாவோட பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் எங்க இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிடுவேன். கோவில்ல போய் சாமி கும்பிட்டா அம்மா கிட்டே பேசுற மாதிரி தோணுங்க. ஆனா இந்த வருஷம் போக முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் தெரியுமாங்க? எங்க அம்மா பிறந்த நாளைக்கு நான் வருஷம் வருஷம் கோவிலுக்கு போவேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே எங்க அம்மா என்னோட பிறந்த நாளைக்கு வருஷம் வருஷம் கோவிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். சின்ன வயசுல எனக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணி தலை நிறைய பூ வச்சு கோவிலுக்கு கூட்டிட்டு போவாங்கங்க. அங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கா உன் பொண்ணுன்னு. அதை கேட்கறதுக்கு எங்க அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்புறம் எங்க அம்மா இறந்ததுல இருந்து எங்க பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன்னு சொன்னேன்ல, அப்போல இருந்து வருஷம் வருஷம் தவறாம எங்க அம்மா பர்த்டேக்கு நான் கோவிலுக்கு போயிடுவேன். ஆனா இந்த வருஷம் தான் மிஸ் ஆக போகுதுங்க. ஏன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த வருஷம் ஏன் மிஸ் ஆக போகுது? ஏவா? ஏங்க, இத்தனை பேரை தாண்டி நம்மளால எப்படிங்க வெளியே கோவிலுக்கு போக முடியும்? பத்தாததுக்கு உங்க அப்பா வேற வந்துட்டாருன்னு சொல்றீங்க. வெளியே வேற இந்நேரத்துக்கு போலீஸ் எதுவும் தேடுறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தானே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். இதெல்லாம் தாண்டி கோவிலுக்கு போகணும்னா அப்பப்பா முடியாது. ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். கோவிலுக்கு நான் உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு போறேன். என்னங்க என்னங்க நீங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? வேண்டாங்க, அவ்வளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே வேண்டாம். ஏங்க, ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னங்க, நம்பிக்கை இல்லாம இல்ல, இவ்ளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நம்ம கோவிலுக்கு போணுமா? ஐயோ, அது ஒரு பெரிய ரிஸ்க்குங்க. ஏங்க, என்ன நம்பி வாங்க. உங்க அம்மா பிறந்த நாளைக்கு கோவிலுக்கு போகணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. நான் கூட்டிட்டு போறேன், கிளம்புங்க. என்னங்க, போலீஸ் யாராவது கண்ணுல மாட்டிக்கிட்டேனா அவ்வளவுதாங்க. அதெல்லாம் மாட்ட மாட்டீங்க, நான் தான் சொல்றேன்ல. நான் பத்திரமா உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க கிளம்புங்க. என்னங்க, எதுக்கும் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அதான் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. சரிங்க, நான் போய் ரெஸ்ட் ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். எப்படி துருவன் கூட்டிட்டு போவாரு? அன்பு தேவையில்லாம துருவன் கிட்ட அம்மா பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லி இப்ப பாரு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. நீ மட்டும் பேசாம இருந்திருந்தனா இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. நீ சொன்னதுனாலதான் உனக்காக அவர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் கஷ்டம் தானே அன்பு, ஏன்டி இப்படி பண்ற? வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. சரி, போய் கிளம்பு. டேய் துருவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அன்பு கொடிய எப்படிடா கோவிலுக்கு கூட்டிட்டு போவ? நீ பாட்டுக்கு ரொம்ப வீராப்பா வீரவசனம் எல்லாம் பேசிட்ட. இப்ப என்னடா பண்றது? இல்ல, என்னானாலும் சரி, அன்பு கொடி பாவம் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பா? அவ ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மா பிறந்த நாளைக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போவோம். ஆதி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அன்பு கொடிய கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம். என்ன பண்ணலாம்? கேப் புக் பண்ணி கோவிலுக்கு கூட்டிட்டு போலாமா? அதான் சரியா இருக்கும். டேய் துருவா. அம்மா, அம்மா, நீங்க இருக்குமா இங்க வந்தீங்க? டேய் டேய், இன்னுமாடா எனக்கு தெரியாதுன்னு நடிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு எப்படி தெரிய வைக்கிறேன்னு பாரு. அம்மா. டேய் துருவா, என்னடா ஒரு ரூமுக்கு வந்தா ஏன் வந்தேன்னு கேக்குற? இல்லம்மா, ஐயோ, அன்பு கூடி வர ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காளே, திடீர்னு வர போறா, என்ன பண்றது? அம்மா அம்மா வாங்கம்மா, வெளியே போய் பேசலாம். இங்கதான் பேசுவேன். அம்மா, வெளியே உங்க அப்பா இருக்காருடா, நை 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 நைன்ட்டே இருப்பாரு. அதான் உன்னை தேடி ரூமுக்கே வந்தேன். ஏமா, எதுக்கு ரூமுக்கு வந்தீங்க? அதுவா, அது ரோஸ் குடிக்கலான்னு. ரோஸா? எனக்கா? மா, உங்க பையனா நீங்க என் மேல அன்பு காதல் பாசம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா. அதெல்லாம் ரோஸ் கொடுத்துதான் நிரூபிக்கணுமா? ஐயடா. சரிம்மா,
நீங்க ரொம்ப ஆசையா கொடுக்க வந்துட்டீங்க, நானும் வாங்கிக்கிறேன். கொடுங்க. அப்படியா? ஒரு பாட்டு பாடு தரேன். பாட்டா? ஏமா, அதான்டா அன்னைக்கு பொண்ணு வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ண மாதிரி பாட்டு பாடினி, அந்த மாதிரி இப்பயும் ஒரு பாட்டு பாடு தரேன். பாட்டு பாடணுமா? ஒரு 10 நிமிஷம் இருங்க, வாஷ்ரூம் போயிருக்கு, வந்து பாடும். எது உன் குரலா? உன் குரல் பாத்ரூம் போயிருக்கா? என்னடா பேசுற? அது அது ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் ஒரு 10 நிமிஷத்துல வெளியே கிளம்பணும். நான் போயிட்டு வந்துடுறேன். வெளிய போறியா? எங்க போற? அது அது சும்மாதாம்மா, வெளிய ஃப்ரெண்ட பார்க்க. அதான். டே நானும் வரேன்டா. நீங்களுமா? டே ஆமாண்டா, உங்க அப்பா கூட என்ன தனியா விட்டுட்டு போயிடாதடா, எனக்கு பயமா இருக்குடா. மா, உங்க புருஷன் தானம்மா, நீங்க எதுக்குமா பயப்படுறீங்க? டே பேசி சாவடிப்பாருடா. ஊருக்கு போயிட்டு வந்த கதையெல்லாம் ஒண்ணு விடாம ஒய்யாரமா சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் உட்காந்து என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுடா. என்னையும் வெளியே கூட்டிட்டு போடா. மா, ஃப்ரெண்ட பார்க்க போறேம்மா. நானும் உன் ஃப்ரெண்ட வந்து பாக்குறேன்டா. ஐயோ தருவன். ஐயோ, என்ன சத்தம் அது? அம்மா அம்மா, அது ஒண்ணும் இல்ல, சும்மா ஏதோ கரப்பாம்பூச்சின்னு நினைக்கிறேன். அடடா பர்றா, உன் ரூம்ல இருக்கிற கரப்பாம்பூச்சி மட்டும் உன்னை துருவன்னு பேர் சொல்லி கூப்பிடுதாடா. ஐயோ, என்னடா ரூமுக்குள்ள ஜுராசிக் பார்க் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கியா? அனிமல்ஸ் எல்லாம் உன் பேரை சொல்லி கூப்பிடுது. முடியலடா சாமி, இவளுக்கு வேற கண்ணு தெரியாது, இவ பாட்டுக்கு வந்து நிக்க போறா. ஐயோ, துருவன் செத்தோ. ஏமாமா, யாருமா நீ? வீட்டை திறந்து போட்டு வச்சா நீ பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிருவியா? துருவன்? துருவனா? ஆமா, நீ முத யாரு? அம்மாமா, ஆமா, அவங்க என் ஃப்ரெண்டு தாம்மா. சுடரம்மா ஃப்ரெண்டா? ஏடா ஃப்ரெண்டுங்கற? என்னடா உன் பாத்ரூம்ல இருந்து வரா? அதுமா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா வந்தாங்க. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க, அதான் ரூம்ல இருக்குன்னு சொன்னேன். இப்பதான் போயிட்டு வராங்கம்மா. டேய், எப்படிடா எனக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்தா? இரு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏமா, இந்த வீட்ல இவ்ளோ நேரமா நான் இங்க இருக்கேன், எனக்கு தெரியாம நீ எப்படி ரூம்குள்ள வந்த? சரி, வந்தது வந்துட்ட, போதும் கிளம்பு. அப்புறம் வெளியே தான் துருவனோட அப்பா இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ. ஆமா. டேய், என்னடா? என்னம்மா, அந்த பொண்ணு வெளியே போ சொல்றீங்க? அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கலாமா? இங்க பாருடா, மத்த விஷயத்துல வேணா நான் சிரிச்சுக்கிட்டு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல எல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏமா, நான் சொல்றது உனக்கு புரியல? இந்தா இந்த ரோஸ தலையில வச்சுக்கிட்டு கிளம்பி வெளியே போ. ரோஸ தலையில வச்சுக்கிட்டு கிளம்பி வெளியே போணுமா? மா, என்னடா எதுக்கு கத்துற? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என்ன 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 புரியல? இப்ப என்ன சொன்னீங்க? ரோஸ தலையில வச்சுட்டு வெளியே போ சொன்னீங்க. ஆமா, அன்புக்குடிக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நம்ம வீட்டு செடியில இருந்து பறிச்சிட்டு வந்தேன். இத தலையில வச்சுட்டு வெளியே போட்டோம். அன்புக்குடியா? பேரு பேரு எப்படி தெரியும்? டேய், யாருக்கிட்ட? நான் உன் அம்மாடா, இந்த சுடர்கிட்டே வா. அதெல்லாம் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். சுடரா கொக்கா? அன்பு, இந்தாம்மா. அம்மா, பூ நல்ல வாசமா இருக்கு. தேங்க்ஸ்மா. பூவு நல்ல வாசமா இருக்கா? ஹே அன்பு, என்ன நடக்குதுங்க? உனக்கும் அம்மாவை முன்னாடி தெரியுமா? தெரியும் துருவன். நான் இங்க ஒளிஞ்சிருந்தத அம்மா 2 நாள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் நானே சொல்லிட்டேன். அட பாவிகளா, அப்படியே என்கிட்ட சொல்லல? அம்மா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மம்மி, வைமா. ஏண்டா டேய், என்கிட்ட அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வரேமா, நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னா நானே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இதுக்கேண்டா அப்படி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்த? மா, தெரியலமா, ஒத்துப்பீங்களோ என்னமோன்னு பயத்துலதான். என்னால நம்பவே முடியலமா. இப்படி ஏண்டா, நேத்து 6 சப்பாத்தி வைக்கிறப்பே உனக்கே தெரிய வேணாமா? அன்பு கொடிக்கும் சேர்த்துதான் 6 சப்பாத்தி 2 கப்ல குருமா கொடுத்தேன்னு. ஐயோ, அது கூட யோசிக்கல நானு. சுடரே. ஓஷிஷோ, உங்க அப்பா வராருடா. அன்பு இங்க இருக்கிற விஷயம் உங்க அப்பாக்கு தெரியாது, அவர்கிட்ட எப்படியாவது மறைச்சாகணும். நான் வெளியே போறேன். அன்பை கூட்டிட்டு சீக்கிரம் வா, கோவிலுக்கு போகணும்னு நேத்து நைட்டே என்கிட்ட சொல்லிட்டா. நான் எப்படியாவது உங்க அப்பாவை சமாளிக்கிறேன், நீ சீக்கிரம் கீழே கூட்டிட்டு வா. அட பாவிகளா, ஏற்கனவே பிளான் எல்லாம் போட்டுட்டீங்களாடா? அன்பு, இந்த கண்ணு ரோஸ் வச்சுக்க. தேங்க்ஸ்மா. துருவன், ஏங்க, நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? ச்சே, எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரிங்க, அம்மா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படிங்க இருக்கு? எல்லாம் ஓகேவா?
ஆ அ, ம் எல்லாம் ஓகே தான். ம் நல்லாதாங்க இருக்கு. நீங்க மென்னு முழுங்குறத பார்த்தாலே ஏதோ சரியில்லைன்னு தோணுது. என்னன்னு சொல்லுங்கங்க. இல்ல, சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. அதான். பரவாயில்லங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு பார்வை தெரியற மாதிரி இருந்தா நான் எங்க உங்ககிட்ட கேட்க போறேன். நான் ப்ராப்பரா தான் கட்டியிருக்கேனான்னு தெரியல. ஆக்சுவலா சுடிதார்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்து மாட்டுறது தானே, அதுல பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த ஹாஃப் சாரி சாரியில தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவேன். அதான் கேக்குறேன். ஆ, ஓகேங்க. லைட்டா சைடை மட்டும் கொஞ்சம் எடுத்து விடுங்க. அ, அ, ம் சரிங்க. ஐயோ டேய், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ, என் முன்னாடி எடுக்கிறாங்களே. ஆ, சரி, நம்ம மறைச்சுக்குவோம். ம், ம், இப்ப கரெக்டா இருக்கான்னு கேப்போம். துருவன், இப்ப பாருங்களேன். ஓகேவா? ஆ, ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். அ, என்னங்க, இன்னும் தெரியுது. ஐயோ, என்னால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலங்க. அட்ஜஸ்ட் பண்ண முடியலையா? அம்மாவா வேணும்னா கூப்பிடவா? அப்பா இருக்காரே, அப்பாவை பாத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ அ, நானே பண்ணலாமா? அ, அ, ம் சரிங்க. என்னங்க, பண்ணலாம்ல? ம் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நினைவா? உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். என்னங்க, பண்ணிட்டேன். தேங்க்ஸுங்க. கொஞ்சம் தெரியறத நான் ஃப்ளேட்ஸ் வச்சு மறைச்சிக்கிறேன். தேங்க்ஸுங்க. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. பரவாயில்ல. பூ பூ கீழே விழுந்துருச்சுங்க. நான் நான் வச்சு விட்டா? ம் ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி. என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? வச்சு விட்டேங்க. ம் தேங்க்ஸுங்க. என்னங்க, இந்த பாவாடை தாவணி, தலை நிறைய மல்லிகைப்பூ, ரோஜா பூன்னு உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப மங்களகரமா ரொம்ப அழகா இருக்கீங்க. ம் தேங்க்ஸுங்க. என்னை இவ்வளோ தூரத்துக்கு அழகா வர்ணிக்கிறீங்க. ஆனா உங்களை என்னால் பார்க்க கூட முடியலங்க. நீங்க என்கிட்ட பேசுறத வச்சு, என்கிட்ட பழகிறத வச்சு நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு என் மனசுக்குள்ள ஒரு உருவத்தையே உருவாக்கி வச்சிருக்கேங்க. ஆனா நீங்க நேர்ல எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரிங்க உருவாக்கி இருக்கீங்க? வாயால வெளியே சொல்ல முடியாதுங்க. அது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு நேர்மையான ஆம்பளைய நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. துருவன், நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க. உங்களுக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்கங்க. யாருன்னே தெரியாத என்னையவே இவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களே. உங்க வைஃபா வர போறவங்கள நீங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்குவீங்கல்ல. ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்லைங்க, உண்மையா தான் சொல்றேன். பொதுவாகவே எனக்கு கண்ணு தெரியாததுனால எல்லாரும் என்னை ஏமாத்துவாங்கன்னு நினைச்சு நான் பொதுவாக ஆம்பளைங்கள்ட்ட பேச மாட்டேன். நான் முத மனசு விட்டு பேசினது உங்ககிட்ட தான், உரிமையா பழகுனது உங்ககிட்ட தான். ஆனா எனக்குள்ளேயே நான் என்னை கட்டுப்படுத்திப்பேன். அவருக்குன்னு வேற ஒரு லைஃப் இருக்கும், அதை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன்னோட லைஃப் என்னவோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருன்னு நானே என்னை கட்டுப்படுத்தியிருக்கேங்க. ஆனா நீங்க ஒரு வாட்டியும் என்கிட்ட பேசும்போது, என்கிட்ட பழகும் போதெல்லாம் உங்களை ஒரு வாட்டி அதை பார்த்துடணும்னு ரொம்ப ஏக்கமா இருக்குங்க. நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க கண்ணு எப்படி இருக்கும், உங்க மூக்கு எப்படி இருக்கும், உங்க முகம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அது நடக்காதுன்னு எனக்கும் தெரியும். அதை பார்த்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். சரி, நம்ம கோவிலுக்கு கிளம்பலாமாங்க? மனசுக்குள்ள இவ்வளோ ஆசை வச்சிருக்கீங்களா? ஒரு நாள் கூட என்கிட்ட வெளியே சொல்லவே இல்லை. தெரியலங்க, மனசுக்குள்ள தோன்ற விஷயத்த இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னும் நான் எவ்வளோ நாளைக்கு
இந்த வீட்டுக்குள்ள இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா லைஃப்ல எங்க போனாலும் உங்களை தேடி வந்து பாப்பேன். என்னால உங்களை எங்கேயுமே அனுப்ப முடியாதுங்க. என்னமோ தெரியல, இந்த வீட்டுக்குள்ள உங்களை காப்பாத்துறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப எங்கேயுமே நீங்க போக கூடாது, என் கூடவே இருக்கணும்னு தோணுது. இதை இப்ப வெளியே சொல்லலாமான்னு கூட தெரியல. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். ஏங்க, பேசிட்டே இருந்தா லேட் ஆகும். வாங்க, அப்பாவையும் சமாளிச்சுட்டு அப்படியே வெளியே போகணும். கோவிலுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ஆமால, வாங்கங்க போலாம். ம். மச்சான், இந்த கோவில் தானே? ஆமாண்டா. பாருடி, தேவையில்லாம இந்த விஷயத்துல விளையாடாத. நீ ஆல்ரெடி வீட்ல நிறைய சொல்லிட்ட. உங்க அண்ணனை காப்பாத்துறேன், ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறேன்னு இந்த விஷயத்துல மட்டும் என்ன சுத்தல்ல விட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய், இதுல நான் உன்கிட்ட போய் சொல்லலடா. ஆனா நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட விசாரிச்சுக்கோன்னா சொல்றேன். அண்ணன் தேவையில்லாம அன்புக்குடியை எதுக்குடா காப்பாத்தி வச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் அன்புக்குடி யாரு என்னன்னு கேளுடா. அப்புறமா அவங்கள கூட்டிட்டு போய் கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கிறதெல்லாம் பாத்துக்கலாம். ஹே, உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? என்னால இந்த வேலையில அன்பு, கருணை, பாசம் இதெல்லாம் காட்ட முடியாது. என்னோட போலீஸ் யூனிஃபார்ம்க்கு நான் உண்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அன்புக்குடிய கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு விசாரிச்சு ஜட்ஜ் முடிவு பண்ணுவாரு. இதுக்கிடையில நீயோ நானோ ஒன்னும் பண்ண முடியாதுடி. ஹே, எல்லாம் ஓகே தான்டா. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம தப்பான முடிவு எதுவும் எடுத்துட கூடாதுல்லடா. அன்புக்குடி மேம் எதுக்காக இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க? இப்ப எதுக்கு ஓடி ஒளிறாங்க? அவங்களுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம விசாரிக்கணும்ல ஆதி. அதை நான் பாத்துக்கிறேன்டி. எனக்கு தேவை இப்போதைக்கு அன்புக்குடிய நான் கண்ணால பாக்கணும். உங்க அம்மா கிட்ட நீ தான் இப்ப பேசின. அவங்க கோவிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறதா சொன்னாங்கன்னு சொன்னேன். கையும் களவுமா நான் அவங்களை புடிச்சே ஆகணும். டேய், உன் காக்கி சட்டை உன் கண்ணை மறைக்குதாடா. ஒரு பொண்ணு ஓடி ஒளிறானா அவளுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்ணு போடிடா. அதுக்கப்புறமா அவங்களை கூட்டிட்டு போய் கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கலாம். ஏன்டா இப்படி பண்ற? எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி வேலை செய்யணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. ஐயோ, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஹே, கார் சத்தம் கேக்குது. ஐயோ, அம்மா இறங்கி வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. என்ன பின்னாடி? நல்லா பாரு. உங்க அண்ணன் அந்த அன்புக்குடிய கையால புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வா, கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்கல்ல, வா. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காப்பாத்துப்பா. அன்பு, கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோவிலோட பாசத்திலே தெரியுதுங்க. இருங்க, ஐயரை வர சொல்றேன். நம்ம உங்க அம்மா பேர்ல ஸ்பெஷல் பூஜைக்கு ரெடி பண்ணலாம். என்னங்க, அதெல்லாம் வேணாங்க. சும்மா சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்துனா அதுவே போதும். சும்மா இருங்க. இந்த வருஷம் உங்க கூட நான், அம்மா எல்லாரும் இருக்கோம்ல, அதனால உங்க அம்மாக்கு ஸ்பெஷல் பூஜையே பண்ணிடலாம். நாங்க இருக்கிறது உங்களுக்கும் ஸ்பெஷல் தானே? கண்டிப்பாங்க. எல்லா வருஷமும் தனியா தான் கோவிலுக்கு வருவேன். இந்த வருஷம் என் கூட நீங்களும் அம்மாவும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரி இருங்க, ஐயரை கூப்பிடுறேன். ம். ஐயரே, இங்க வாங்க, ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணணும். ஸ்பெஷல் பூஜை தானே மச்சான், பண்ணிட்டா போச்சு. அதுக்கு எதுக்கு ஐயரை கூப்பிடுறீங்க? நானே பண்றேன். இந்த வாய்ஸ் ஆதி அண்ணா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆதி? ஆமா ஆமா, ஆதியே தான்.